Students, welcome back to CS Najopana. This is Bhaskaran. So in this session பார்த்தீங்கன்னா 12th computer application and 12th computer science experting program questions 2025 and 26 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 12th CS and CA பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அந்த சின்டாக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய பேர் என்னென்னா கம்பல்சரி பார்ட்டில் எந்த கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க, இண்டிவிஜுவலாகவும் அண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் என்னென்ன மாதிரி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சிஎஸ் அண்ட் சிஏல, அதை தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஹெச்பி தான். ஸோ இந்த பிஹெச்பியில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா புக் டெக்ஸ்டுவலில் நமக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்ட்லையும் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடலில் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வேல்யூஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப்பையும் அண்ட் தென் வந்து சுவிட்ச் கேஸ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் அதை தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற ப்ரோக்ராம் கான்செப்ட் ஓகேங்களா, என்னென்ன டாபிக் இருக்கோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்லையும் சரி லூப்பிங்லையும் சரி அதை நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 2024 நமக்கு டிக்ரிமெண்ட் ஓகேங்களா, டிக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இது வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. ஓன் ப்ரோக்ராமிங் இல்லை, சம்டைம்ஸ் ஓன் ப்ரோக்ராமிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள், தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம்ஸ் கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக அவுட்புட் எழுத முடியும். சின்டாக்ஸ் கொஷினை எல்லா சின்டாக்ஸும் எழுதுங்க. ஸோ எல்லா சின்டாக்ஸும் எழுதுன மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரோக்ராம் அந்த சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதி பார்க்கணும், ரிட்டன் ஒர்க் இருக்கணும். சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கேப்ஸ் அப்பர் கேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். லைன் டெர்மினேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சின்டாக்ஸில் வந்து செமிகோலன் யூஸ் பண்ணுங்கள் பிஹெச்பி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இது மாதிரி எல்லா ப்ரோக்ராம் கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸில் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது கேட்குறோம். சம்டைம்ஸ் டிட்டோவாக அதே கொஷின்ஸ் வரத்துக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்டில் அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் எக்ஸ்பர்ட்டிங் ஓகேங்களா டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ்ன்றதை நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். அதுபோல் எக்ஸ்பர்ட்டிங் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஃபார் 12th CA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணலாம் ஓகேவா. ஸோ தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் நிரல் சேமாக தான் இருக்கும். ஸோ கோடிங் அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் என்னென்னா ஒன்ஸ் ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது கொஷின்ஸ் தப்பாக இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கான அவுட்புட்டை எழுதுங்க. அண்ட் தென் அதுக்கான எரர் பேஸ்டு மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும் ஃபார் 12th CA. ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th CSஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் இப்போ நம்ம எக்ஸ்பெக்டிங் ப்ரோக்ராம் கொஷின்ஸே நியர்லி நமக்கு ஒரு 40 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்போ இதை விட இன்னும் நமக்கு நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். சின்டாக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் கொஷின் எந்தெந்த பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, அப்போ எதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், லூப்பிங், இந்த கான்செப்ட் அண்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இந்த கான்செப்ட்லேயும் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் கோத்ரூ பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஓகேங்களா, ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்டு ஸ்டெப் வேல்யூ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸோ இது ரொம்பவுமே இப்போ நான் சொன்னேன் ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அண்ட் தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் நிறைய பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் போல் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்குற இந்த ஒரு 40 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். 40 ப்ரோக்ராம்ஸ்னால் ஒரே ப்ரோக்ராம்ஸ் தான், டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸோட கோடிங்கை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அவுட்புட் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் கோடிங் எழுத சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கோடிங் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுங்கள் ப்ரோக்ராம்ஸை எழுதுறதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கான அவுட்புட் எப்படி வருன்றதை பாருங்கள். ஸோ
ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேஸ் அவுட் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ அப்கமிங் இந்த 2 டேஸில் என்னால் முடிஞ்ச ப்ரோக்ராமிங் வீடியோஸும் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னென்ன இங்கே கொடுத்துருக்குன்றது எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கு, ஓகேங்களா, இந்த கான்செப்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அதை கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்கலான்னா நமக்கு மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன் அண்ட் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேட்கலாம், அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேட்கலாம். அண்ட் தென் கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்சல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், ஏபிஎஸ் ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன்ஸ், மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன், பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் தென் வந்து லிஸ்ட்டு எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் பைத்தானில், அண்ட் தென் டியூப்பிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், டிக்ஷனரி எங்கே யூஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்குற ப்ரோக்ராம்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து வச்சு பாருங்கள். சப்போஸ் டேரெக்டாக கோடிங் கேட்டிருந்தால் உங்களால் எழுத முடியும். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி பண்ணணும் என்னன்றதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம், அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், அண்ட் தென் லூப்பிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் கோடிங்ஸ், இது எல்லாமே நம்ம சேனலில் அப்கமிங் டேஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ கொடுத்துருக்குற இந்த 40 ப்ரோக்ராம்ஸ், இந்த 40 ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணி கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர் கொஷின்ஸை வந்து எழுத முடியும். கம்பல்சரி பார்ட்டில் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் ஆர் எல்ஸ் சின்டாக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 8.5 டேஸில் இன்னும் ரிமைனிங் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ மோரார்லெஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஸ்டடி பிளான் படி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங்கு மூவ் ஆகணும். ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். 1 மார்க் பார்ட் வந்து முடிச்சிருப்பீங்க. ப்ரோக்ராமிங் கொஷின்ஸில் எல்லா கொஷின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர், ஓகேங்களா, என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குன்றதை அதை பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். மீதி ரிமைனிங் இந்த 2 டேஸில் ஆஸ் யுவர் விஷ் நீங்கள் சாப்டர் வைஸ் என்னென்ன படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களால் மேக்ஸிமம் 60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அகாடமிக் இயர் தான் இந்த லாங் டேஸ் கேப்புக்காக நாங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸ் கோத்ரூ பண்ணணும், படிக்கணுன்ற ஒரு மோட்டிவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொடுத்துருக்குற மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே டெஃபினட்டாக உங்களால் சென்டமாக க்ராக் பண்ண முடியுன்றது சொல்கிறோம். அப்கமிங் டேஸில் ஃபைனலாக எக்ஸாம் நம்ம எப்படி பண்ணணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணுன்றத ஒரு வீடியோவும், அண்ட் தென் ப்ரோக்ராமிங், ஓகேங்களா, இப்போ சொன்ன அந்த டாப்பிக்கில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை ட்ரேஸ் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலான்றது நம்ம இங்கே சொல்கிறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் வெப்சைட்டில் எல்லா பிடிஎஃப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே டவுன்லோட் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.